Good morning students. Today's science session in biology we are going to see your unit number 21, nutrition and health. So in this lesson we are going to cover everything about the nutrition which our body needs. So as we all know, without food we cannot exist. So food is the basic necessity of life. And food, how will you define food? Food is defined as any substance of either plant or animal origin consumed to provide nutritional support for an organism. So food அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு பொருள், பிளான்ட் சார்ந்ததா இருக்கலாம் இல்லனா அனிமல் சார்ந்ததாவும் இருக்கலாம். And it is consumed to provide nutritional support for an organism. ஒரு organismக்கு nutritional support கொடுக்கிறது தான் food. So food is any substance of either plant or animal origin consumed. Consumed means having it, அதாவது eating it, to provide nutritional support for an organism. It contains nutrients that provide energy, helps in normal growth and development, and repair the burnout tissues and protect the body from diseases. So food நம்மளுக்கு என்னென்னலாம் food நம்ம சாப்பிடுறதுனால நமக்கு என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it gives energy, it helps in normal growth and development, நம்மளோட வளர்ச்சிக்கு help பண்ணுது, burn out tissues and protect the body from diseases. So food like nutrients, it protects the body from diseases and repair the burn out tissues வந்து burn out ஆயிருந்தா அதை repair பண்ணுது and அதுக்கப்புறமா வந்து it protects the body from diseases. So food contamination அப்படிங்கிறது வந்து it's a major threat. Food contamination அப்படிங்கிறது என்ன, உணவு வந்து கெட்டு போகிறது. உணவு எப்படி கெட்டு போகும்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பேத்தோஜன்ஸ், நம்ம போன கிளாஸில் படித்தோம்ல, அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் ஃபுட்டில் என்டர் ஆகிறதுனால அதை நாம் சாப்பிட்றதுனால நம்மளோட சேஃப்டிக்கும் இட்ஸ் அ கன்சர்ன். அது மட்டும் இல்லாமல் அடல்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. அடல்ட்ரேஷன் அப்படின்றது என்னென்னா addition of some unwanted substances to the food of human beings. ஸோ அதை நம்ம சாப்பிட்றதுனாலையும் நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்படுது. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக நிறைய ஃபுட் லாஸ் அதெல்லாம் வந்திருக்கு. குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ட்ரியில் நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இதான் உங்களோட இன்ட்ரடக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் கிளாஸஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ். நியூட்ரியன்ஸ் அப்படின்றது என்னென்னா, நியூட்ரியன்ஸ் அப்படி அதனோட அர்த்தம், தமிழ் அர்த்தம் என்னென்னா சத்துக்கள். நம்மளோட பாடிக்கு தேவைப்படுற சத்துக்கள் தான் வந்து நியூட்ரியன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் நியூட்ரியன்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு ஃபாலோவிங் மேஜர் குரூப்ஸ். என்னென்னா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இது எல்லாமே நம்ம லோவர் கிளாஸஸ் வந்து படிச்சுட்ருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம போகலாம். கார்போஹைட்ரேட்ஸ் பேர்லேயே இருக்கு, கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். ஸோ கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இது மூணும் சேர்ந்த ஒரு பொருள் தான் கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம பாடிக்கு எதுக்கு தேவைன்னா எனர்ஜி கொடுக்கறதுக்கு தேவை. எனர்ஜினா என்ன, நம்மளோட பாடியில் நம்ம எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நம்ம பண்ணுறோம்ல, நடக்கிறது, பேசுறது, தூங்குறது, இந்த மாதிரி ஓடுறது, என்ன ஆக்டிவிட்டி வந்து நம்மளோட பாடி செஞ்சாலும் அதுக்கு நமக்கு எனர்ஜி தேவை, அதாவது சக்தி தேவை. அந்த சக்தியை கொடுக்கறது தான் கார்போஹைட்ரேட். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் கிவ்ஸ் எனர்ஜி டு த பாடி. கார்போஹைட்ரேட்ஸோட ஃபார்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ், ஸ்டார்ச் அண்ட் செல்லுலோஸ். இதெல்லாமே வந்து கார்போஹைட்ரேட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸோட கிளாசிஃபிகேஷன். கார்போஹைட்ரேட்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா மோனோசாக்கரைட்ஸ், டைசாக்கரைட்ஸ் அண்ட் பாலிசாக்கரைட்ஸ். மோனோ அப்படின்னா சிங்கிள் அர்த்தம். ஸோ மோனோ மீன்ஸ் ஒன் ஆர் சிங்கிள், சாக்கரைட் மீன்ஸ் சுகர். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் வந்து மேஜராக இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சுகர்ஸ் தான். ஸோ one molecule of sugar இருந்தா that is called glucose. Disaccharide, di means two, saccharide means sugar. So two molecules of sugar இருந்தா it is termed as sucrose. And நிறைய molecules, poly means many molecules of sugars இருந்ததுன்னா அதுக்கு பேரு cellulose. So the classification is based on the number of sugar molecules present in each group.
ஸோ நம்பர் ஆஃப் சுகர் மாலிக்யூல்ஸை பேஸ் பண்ணி தான் கார்போஹைட்ரேட்ஸை மோனோசாக்கரைட், டைசாக்கரைட் அண்ட் பாலிசாக்கரைடாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்மளோட பாடிக்கு எதுக்கு தேவை அப்படின்னா ஃபார் growth அண்ட் டெவலப்மெண்ட், அதுக்கு தான் தேவை. ஸோ ப்ரோட்டீன்ஸ் ஆர் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆர் ஆல்சோ பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த பாடி. நம்மளோட பாடி வந்து வளருது இல்லையா, நம்ம சின்ன குழந்தையா இருந்து பெரிய ஆளாகிறோம். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ட் வந்து ப்ரோட்டீன் தான். Protein is essential for growth and repair of body cells and tissues. Not only growth, repairing body cells and tissues க்கும் protein நம்மளுக்கு help பண்ணுது. Proteinல என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா amino acids தான் இருக்கு. Essential amino acids அப்படின்னா என்னன்னா நம்ம பாடிக்கு தேவைப்படுற amino acids வந்து நம்மளோட பாடியே synthesize பண்ண முடியாது. You have to get it from diet. வெளிய டயட்ல இருந்தா நம்ம எடுக்கணும். Dietனா the food you eat is called as diet. So the 9 essential amino acids என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா phenylalanine, valine, threonine, tryptophan, methionine, leucine, isoleucine, lysine and histidine. திருப்பி படிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க how to pronounce it. Phenylalanine, valine, threonine, tryptophan, methionine, leucine, isoleucine, lysine and histidine. இதுதான் வந்து 9 essential amino acids which are required by our body. Next வந்து fats. Fats வந்து like carbohydrates, fats also gives energy to our body. They maintain cell structures and are involved in metabolic functions. So எப்படி carbohydrates energy கொடுக்குது, protein வந்து growth and repair of cells. Fats oda important function என்னன்னு கேட்டிங்கன்னா it maintains a cell structure. நம்மளோட செல்லோட ஸ்ட்ரக்சரை it maintains and also it involved in metabolic functions. அதாவது food வந்து oxidize ஆகி எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுறது தான் மெட்டபாலிசம். அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸை ஃபேட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு it involved in metabolic functions. Essential fatty acids எப்படி வந்து essential amino acids வந்து நம்மளோட பாடி சிந்தசைஸ் பண்ண முடியாது, டயட்லேருந்து எடுக்கிறோமோ அதே மாதிரி essential fatty acidsம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுட்லேருந்து தான் நம்ம எடுக்கிறோம், நம்மளோட பாடி வந்து அதை சிந்தசைஸ் பண்ண முடியாது. So essential fatty acids required for human nutrition are omega fatty acids. So omega fatty acids are essential fatty acids that has to be supplied through food to humans. Next is your vitamins. Vitamins are vital nutrients. பேர்லயே இருக்கு vita. Vita means vital nutrients. Vital nutrients required by our body are called vitamins. Vital அப்படின்னா essential அர்த்தம், ரொம்ப ரொம்ப அவசியமா தேவைப்படுற ஒரு விஷயம் தான் vital அப்படின்னு சொல்லுவோம். Vital means important for your life அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளோட பாடிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா தேவைப்படுறது வந்து விட்டமின்ஸ், அதனால அதை வைட்டல் நியூட்ரியன்ஸ்னு சொல்றோம். இட் இஸ் ரிக்வயர்ட் இன் மைன்யூட் குவான்டிட்டிஸ் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஃபிசியாலஜிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்மளோட பாடியில் நம்மளோட செல்ஸில் சில பயோகெமிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். இதுக்கு வந்து மைன்யூட் குவான்டிட்டிஸ் ஆஃப் விட்டமின்ஸ் அவசியமாக தேவை. So Dr. Funk அப்படின்ற ஒரு scientist தான் he introduced the term vitamin. Vitamin A was given the first letter A of the alphabet as it was the first vitamin discovered. So vitamin அப்படின்ற அந்த நேமை introduce பண்ணவர் Dr. Funk and vitamin A தான் வந்து first identify பண்ண vitamin. So அதனால vitamin Aன்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சாங்க. விட்டமின்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா just see this vitamin D. Vitamin D is very very important. நம்மளோட human skin வந்து it can synthesize vitamin D when exposed to sunlight, particularly early morning sunlight. Early morning sunlight நம்ம போகும்போது sunlight நம்மளோட ஸ்கின்ல படும்போது our skin produces vitamin D. அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா சன் ரேஸ் வந்து நம்மளோட ஸ்கின்ல பாஸ் ஆகி போகும்போது டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படின்ற ஒரு காம்பனண்ட் வந்து இட் இஸ் கன்வெர்டட் இன்டு விட்டமின் டி அண்ட் நம்மளோட பாடிக்கு வந்து அந்த விட்டமின் டியை வந்து சப்ளை பண்ணுது. ஸோ அதனால விட்டமின் டியை வந்து சன்ஷைன் விட்டமின்னு சொல்கிறாங்க.
So vitamin D improves bone strength by helping body to absorb calcium. So vitamin D irundada calcium வந்து bones வந்து absorb பண்ணும். So good health of the bones க்கு vitamin D ரொம்ப அவசியம். Next வந்து minerals. Minerals are inorganic substances required as an essential nutrient by organisms. These are not organic substances. These are inorganic substances. நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்கல்ல organic substances, inorganic substances அந்த மாதிரி. அதில் minerals வந்து inorganic substances required as an essential nutrient. Like vitamins, minerals it is essential for our body to perform various biological functions. They are the constituents of teeth, bones, tissues, blood, muscle and nerve cells. So teeth, bonesல வந்து calcium mineral இருக்கு. அதே மாதிரி tissues, blood இதுல வந்து iron mineral இருக்கு. Muscle and nerve cellsல எல்லாம் வந்து potassium, phosphorus இந்த மாதிரி minerals எல்லாமே இருக்கு. So minerals வந்து two types of classify பண்றாங்க. Macro minerals வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் அண்ட் மெக்னீசியம் இதெல்லாம் நம்மளோட பாடியில் கொஞ்சம் அதிக அளவில் தேவைப்படுது. மைக்ரோ மினரல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா are also called trace elements. These are also called trace elements. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர், அயன், குளோரின், கோபால்ட், காப்பர், ஜிங்க், மேங்கனீஸ், molybdenum, iodine and selenium. So இது எல்லாமே வந்து கொஞ்சம் ட்ரேசஸ்ல வந்து நமக்கு கிடைச்சால நம்ம பாடியில வந்து பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் அப்படின்றது என்னன்னா புரோட்டீன் வந்து ப்ராப்பரா நம்மளோட பாடிக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா தென் our body becomes protein deficient. புரோட்டீன் டிஃபிஷியன்ட் அப்படின்னா என்னன்னா புரோட்டீன் சரியான அளவுல நம்மளோட பாடிக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். So deficiency of proteins and energy leads to severe conditions like kwashiorkor and marasmus. So protein சரியான அளவுல நம்மளோட பாடிக்கு கிடைக்கலனா வரக்கூடிய diseases வந்து kwashiorkor and marasmus. Kwashiorkor and marasmus. So carbohydrates எங்க இருந்தெல்லாம் நமக்கு கிடைக்குது பாருங்க டேபிள். Honey, sugarcane, fruits, whole grains, starchy vegetables, rice. So daily requirements 150 to 200 grams இருக்கணும். Proteins வந்து legumes, pulses, nuts, soya bean, green leafy vegetables, fish, poultry products, egg, milk, dairy products இதெல்லாம் கிடைக்குது. 40 grams of protein everyday நம்மளுக்கு தேவை. Fats வந்து egg yolk, saturated oil, meatல இருந்து கிடைக்குது. 35 grams வந்து நம்மளுக்கு everyday வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. Next is your vitamins. எப்படி கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் நம்மளுக்கு எந்த டயட்லேருந்து கிடைக்குதுன்னு நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி விட்டமின்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த ஃபுட்லேருந்து கிடைக்குது, விட்டமின் டெஃபிஷியன்சி ஆனால் நம்மளுக்கு வரக்கூடிய டிசீசஸ் என்ன, அதனோட சிம்டம்ஸ் என்ன, அதுதான் இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. விட்டமின் ஏ இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ரெட்டினால். It is available in carrot, papaya, leafy vegetables, fish liver oil, egg yolk, liver, dairy products இருக்கு. விட்டமின் டெஃபிஷியன்ட் ஆனால் வரக்கூடிய டிசார்டர் வந்து xerophthalmia, nyctalopia, otherwise called as night blindness, dryness of cornea, unable to see in the night, and scaly skin are the symptoms. So dryness of cornea நம்ம கண்ணில் இருக்கிற கார்னியா பகுதியில் ட்ரை ஆகிறது, நைட் டைம்ல சரியா பார்க்க முடியாம இருக்கிறது, ஸ்கேலி ஸ்கின் அப்படின்னா தோல் உறிஞ்சு வருது, இதுதான் சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் வந்து விட்டமின் டி ஆர் கால்சிஃபெரால். விட்டமின் டி வந்து எதில் இருக்குன்னா எக், லிவர், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், ஃபிஷ், சிந்தசைஸ் பை ஸ்கின் அண்ட் சன்லைட். இது விட்டமின் டி டெஃபிஷியன்சியால் வரக்கூடிய டிசார்டர் வந்து ரிக்கெட்ஸ் இன் சில்ட்ரன். சிம்டம்ஸ் என்னன்னா போ லெக்ஸ், டிஃபெக்டிவ் ரிப்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் பிஜன் செஸ்ட் இதெல்லாமே வரும். அதாவது இதெல்லாம் வந்து நம்மளோட போன் டிஃபார்மிட்டிஸ்னால வரக்கூடிய டிசீசஸ். விட்டமின் இ ஆர் ஆல்சோ நோன் ஆஸ் டோகோஃபெரால். டோகோஃபெரால் எதுலலாம் இருக்குன்னா ஹோல் வீட், மீட், வெஜிடபிள் ஆயில், மில்க். ஸ்டெரிலிட்டி இஸ் தி டிசார்டர் அண்ட் ரீப்ரொடக்டிவ் அப்நார்மாலிட்டிஸ். ஸ்டெரிலிட்டி அப்படின்னா மலட்டுத்தன்மை அப்படின்றது தான், unable to reproduce. That is the symptoms of vitamin E deficiency. Next, vitamin K, derivative of quinone. It is available in leafy vegetables, soya beans and milk. Blood clotting prevent பண்ணது vitamin K. So vitamin K நம்மளுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா excess bleed ஆகும். So that is the symptom.
and these vitamin A, D, E and K இது எல்லாமே வந்து fat soluble vitamins ன்னு சொல்றோம். ஏன் fat soluble vitamins அப்படின்னு சொல்றோம்னா நம்மளோட பாடியில fat இருந்தாதான் இந்த விட்டமின்ஸ் எல்லாம் வந்து அந்த ஃபேட்ல கரைஞ்சு நம்மளோட பாடி அப்சார்ப் பண்ணிக்கும். So these are called fat soluble vitamins. These get dissolved in fat. Fatல தான் அது dissolve ஆகி பாடி அப்சார்ப் பண்ணிக்கும். Water soluble vitamins இருக்கு. அது வந்து தண்ணியிலேயே கரையக்கூடிய vitamins தான் water soluble vitamins. அது என்னன்னு பாருங்க. Vitamin B1 also known as thiamine. Whole grains, yeast, eggs, liver, sprouted pulsesல இருக்கு. Beriberi is the disorder. Degenerative changes in the nerves, muscles become weak and paralysis. So muscle வந்து ரொம்ப weak ஆகி paralysis வரது. அதுதான் வந்து symptoms of vitamin B1 deficiency. Vitamin B2 also known as riboflavin. Milk, eggs, liver, green vegetables, whole grains-ல இருக்கு. Araboflavinosis அப்படிங்கிற ஒரு disorder it creates. Irritation in eyes, dry skin, inflammation of lips, fissures in the corners of the mouth. So mostly full of dryness தான் வருது. Eyes, skin, lips இதெல்லாமே. Vitamin B3 also known as niacin. It is available in milk, eggs, liver, lean meat, groundnuts, bran. Disorder வந்து pellagra. அதுக்கு என்ன சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா inflammation of skin, loss of memory, diarrhea. So memory loss, diarrhea, skin வந்து inflame ஆயிருக்குன்னா அங்கங்க வீங்கி போயிருக்கிறது அதுதான். Next, vitamin B6 also known as pyridoxine. Pyridoxine is available in meat, fish, eggs, germs of grains and cereals, rice polishings. Grain cereals na அரிசி கோதுமை அந்த மாதிரி whole grains and cereals. Dermatitis na derma na skin. So skin related problems and nervous disorders varum. Vitamin B12 is known as cyanocobalamin. அது வந்து எதுல இருக்குன்னா milk, meat, liver, pulses, cereals, fishல இருக்கு. Pernicious anemia cause பண்ணுது. Decrease in red blood cell production, degeneration of spinal cord. So red blood cell production வந்து குறைஞ்சு போயிடும், spinal cord தேஞ்சு போகும். அதுதான் vitamin B12 ஓட deficiency, symptoms. Vitamin C are also known as ascorbic acid. Leafy vegetables, sprouts, citrus fruits like gooseberry, lemon, orange இதுல எல்லாமே இருக்கு. Scurvy disease cause பண்ணுது, disorder or disease. Swollen and bleeding gums, delay in healing of wounds, teeth and bones malformed. So gums na ஈறுகள், அதுல இருந்து ரத்தம் வரது, ஏதாவது அடிபட்டா அது ஆறதுக்கு லேட் ஆகிறது. இது எல்லாமே விட்டமின் சி ஓட சிம்டம், டெஃபிஷியன்சியோட சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் வந்து மினரல்ஸோட டயட்ரி சோர்சஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டிசார்டர்ஸ் பார்க்கலாம். கால்சியம் வந்து எதில் இருக்குன்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பீன்ஸ், கேபேஜ், எக்ஸ், ஃபிஷ்ல இருக்கு. மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூவன்ட் ஆஃப் போன்ஸ் அண்ட் எனாமல் ஆஃப் டீத், கிளாட்டிங் ஆஃப் பிளட் அண்ட் கண்ட்ரோல்ஸ் மசில் கண்ட்ராக்ஷன். ஸோ போன்ஸ் டீத்துக்கு முக்கியமாக கால்சியம் தேவை. அப்புறம் மசில் கண்ட்ராக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது, கிளாட்டிங் ஆஃப் பிளட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. Bone deformities, poor skeletal growth, osteoporosis in adults. So இதெல்லாம் calcium deficiencyல வரக்கூடிய disorders. Next வந்து sodium. Sodium வந்து also it is available in common salt. Saltல இருந்து நமக்கு sodium கிடைக்குது. It maintains fluid balance and involved in neurotransmission. Neurotransmission அப்படின்னா என்னன்னா நம்ம நர்வ்ஸ்க்கு நடுவில் சிக்னல்ஸ் பாஸ் ஆகும், அதை வந்து அதுக்கு வந்து நம்மளுக்கு சோடியம் தேவை. மஸ்குலர் கிராம்ஸ், நர்வ் இம்பல்சஸ் do not get transmitted. ஸோ சோடியம் கரெக்டான அளவு நம்ம உடம்புக்கு கிடைக்கலன்னா மஸ்குலர் கிராம்ஸ்னா அங்கங்கே தசை பிடிப்பு வரும். ஸோ நர்வ் இம்பல்சஸும் சரியாக டிரான்ஸ்மிட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பொட்டாசியம். இட் இஸ் அவைலபிள் இன் பனானா, ஸ்வீட் பொட்டேட்டோ, நட்ஸ், ஹோல் கிரெயின், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் இருக்கு. ரெகுலேட் நர்வ் அண்ட் மசில் ஆக்டிவிட்டி, நம்மளோட நரம்புகள் அண்ட் தசைகளோட ஆக்டிவிட்டீஸை ரெகுலேட் பண்ணுது. மஸ்குலர் ஃபெட்டிக், நர்வ் இம்பல்சஸ் do not get transmitted. ஸோ இதுவும் வந்து அதே தான். மஸ்குலர்னா நம்மளோட தசைகளில் ஒரு விதமான டயர்ட்னஸ் கொடுக்கும், ப்ளஸ் நர்வ் இம்பல்சஸ் சரியாக டிரான்ஸ்மிட் ஆகாது. கால்சியம், சோடியம், பொட்டாசியம் எல்லாம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அயர்ன் அண்ட் அயோடின் ஆர் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். அயர்ன் வந்து
spinach, dates, greens, broccoli, whole cereals, nuts, fish liver இதெல்லாம் இருக்கு. Important component of hemoglobin. நம்ம bloodல இருக்கிற hemoglobinல iron கண்டிப்பா இருக்கணும். That is the main component of hemoglobin. So disorder வந்து பாத்தீங்கன்னா anemia. Anemiaன்றது இரத்த சோகை. Next iodine வந்து deficient இருக்கிறதுனால iodine இதெல்லாம் இருக்குன்னா milk, seafood, iodized saltல இருக்கு. Formation of thyroid hormones நமக்கு இம்பார்ட்டன்டான ஒரு ஹார்மோன் thyroid hormone அதை ப்ரொவைட் பண்றது iodine deficiency வந்து it causes goitre. goitreனா கழுத்து பகுதியில் வீங்கி போற ஒரு symptom. Next வந்து kwashiorkor and marasmus நம்ம பார்த்தோம். protein deficiencyனால வரக்கூடிய diseases. kwashiorkor அப்படின்றது என்னன்னா it affects children between 1 to 5 years of age whose diet mainly consists of carbohydrates but lack in proteins. சில இடங்கள்ல வந்து குழந்தைகளுக்கு வெறும் carbohydrates மட்டுமே கொடுக்கறாங்க. So proteins-ஏ இல்லாத அவங்களோட diet வந்து kwashiorkor disease cause பண்ணுது. So இது 1 to 5 years of age இருக்கிற children affect பண்ணுது. Next வந்து marasmus வந்து என்னன்னா carbohydrates, fats, proteins இது மூணுமே வந்து சில குழந்தைகளுக்கு சரியா கிடைக்கிறது இல்ல. So malnutrition அப்படின்னு சொல்லுவோம். malnutritionனா என்னன்னா நியூட்ரிஷனே ப்ராப்பரா கிடைக்காத இதுதான் malnutrition சொல்றோம். So marasmus வந்து 1 இயர்க்கும் கீழே இருக்கிற குழந்தைகளை affect பண்ணுது whose diet is poor in carbohydrates, fats, proteins. இது எல்லாம் கிடைக்காம இருக்கிற குழந்தைகளை அது affect பண்ணுது. Next is your food hygiene. Poor personal hygiene may allow pathogenic microorganisms to cause food spoilage. Food spoilage na உணவு கெட்டு போறது எப்படி எல்லாம் நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா hygienic conditions maintain பண்ணலனா food வந்து spoil ஆயிடும். So normal state of food இல்லாம food spoilage ஆயிடுச்சுனா it is not suitable for human consumption. கெட்டு போன food சாப்பிட கூடாது. Food கெட்டு போயிருக்கு அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும் அப்படினா change in appearance, color, texture and then odor and taste. So smell, taste, appearance, color, texture na தொட்டு பாக்கும்போது நம்ம உணர்றோம்ல அந்த texture இது எல்லாமே மாறி போயிருந்தா food is spoiled அப்படினு அர்த்தம். Factors responsible for food spoilage வந்து internal factors include enzymatic activities and moisture content of the food. So foodல நார்மலாவே இருக்கிற moisture content and enzymes வந்து act ஆயிட்டே இருக்கும், oxidize ஆயிட்டே இருக்கும், அதனால food வீணாயிடும். External factors வந்து பாத்தீங்கன்னா adulterants in food, contaminated utensils, அதாவது பாத்திரம் சரியா கழுவாம இருந்தா அதுல food போட்டாலும் food கெட்டிடும். Adulterants, unhygienic cooking area and lack of storage facilities. So cooking area வந்து unhygienic இருந்தாலும் storage facilities ப்ராப்பரா இல்லைனாலும் food gets spoiled. Food preservation அப்படிங்கிறது என்னன்னா it is the process of prevention of food from decay or spoilage by storing in a condition fit for future use. So food கெட்டு போகாம தடுக்கிற ஒரு process தான் வந்து food preservation. Food எதுக்காக நம்ம preserve பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா to increase the shelf life of food. So food ஓட shelf life அது எவ்வளவு நாள் வருமோ அந்த லைஃபை இன்க்ரீஸ் பண்றதுக்கு to retain color, texture, flavor and nutritive value. So food ஓட அந்த color, texture, flavor, nutritive value இதெல்லாம் retain பண்றதுக்கு நம்ம food preserve பண்ணணும். Increase food supply. So இப்போ ஒரு food வந்து சீக்கிரமே கெட்டு போயிடும். ஜம்முல இருந்து நமக்கு தமிழ்நாடு வரதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆகும். So அதுக்குள்ள அந்த food கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்னா அப்போ அதை நம்ம preserve பண்ணி ஆகணும். So increase in food supplyக்காக food preserve பண்றோம். Decrease wastage of food. So food வந்து waste ஆகாம தடுக்கிறதுக்கும் நம்ம food preservation யூஸ் பண்றோம். Methods of food preservation என்னன்னு பாருங்க. Various methods of food preservation பார்க்கலாம். First is drying. Drying அப்படின்றது என்னன்னா removal of water or moisture content in the food. So foodல fruits, vegetables நார்மலாவே அதுலலாம் வந்து water content இருக்கும். அந்த water content வந்து remove பண்றது தான் drying. Drying அப்படின்றது காய வைக்கிறது.
ஸோ எப்படி காய வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சன்லைட்டில் வந்து ட்ரை பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சீரியல்ஸ் அண்ட் ஃபிஷ். நிறைய நம்ம பருப்பு இதெல்லாம் வந்து காய வச்சு ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபிஷ்ஷையும் வந்து காய வச்சு ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. இது வந்து சன்லைட் ட்ரையிங். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேக்யூம் ட்ரையிங். வேக்யூம் ட்ரையிங்கில் வந்து நம்ம எதெல்லாம் ட்ரை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் அண்ட் சீஸ் பவுடர். தேர்ட் வந்து ஹாட் ஏர் ட்ரையிங். ஹாட் ஏர் ட்ரையிங்கில் வந்து நம்ம எதெல்லாம் ட்ரை பண்ணுறோன்னா கிரேப்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ளேக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஹாட் ஏர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறோம். Drying inhibits the growth of microorganisms such as bacteria, yeasts and molds. So moisture content full நம்ம ஃபுட்ல இருந்து ரிமூவ் பண்றதுனால மைக்ரோஆர்கானிசமோட growth வந்து prevent பண்றோம். Next is smoking. In this process, food products like meat and fish are exposed to smoke. So smoke na புகை போடுறதுனால dry ஆகுது food, அதனால preserve பண்ணப்படுது. Next is irradiation. Irradiation அப்படிங்கிறது என்னன்னா high optimum levels of radiations like X-rays, gamma rays or UV rays are passed on the food to kill harmful bacteria and pests and to preserve its freshness. So food la vandu high optimum na high levels of ionizing radiations like X-rays, gamma rays, UV rays pass பண்ணி அதுல இருக்கிற bacteria and pests வந்து kill பண்ணி food ஓட freshness preserve பண்றது தான் irradiation. Next is cold storage. Cold storage வந்து பாத்தீங்கன்னா பேரே தெரியுது. ஸோ ரொம்ப கூலான கண்டிஷன்ஸ்ல வந்து ஃபுட்டை மெயின்டைன் பண்ணா அது வந்து ப்ரிசர்வ் பண்ணப்படும். So cold storage is the process of storing the perishable foods such as perishable na kettu pogakuriya foods, vegetables, fruits and fruit products, milk and milk products etc. at low temperature. Romba low temperature la store panni vecha and the food vandu kettu pogama irukum. So preserving the food products at low temperature slows down the biological and chemical reactions and prevents its spoilage. So food நார்மலாகவே பயாலஜிக்கலாக ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நார்மல் டெம்பரேச்சரில் அந்த ஆக்டிவிட்டி நார்மலாக நடந்து ஃபுட் கெட்டு போயிடும். லோ டெம்பரேச்சர்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது அந்த பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து ஸ்லோ பண்ணி ஸ்பாயிலேஜை ப்ரிவெண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் இஸ் ஃப்ரீசிங். ஃப்ரீசிங்கிறது வந்து என்னென்னா 0 டிகிரி சிக்கும் கீழே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணால் அது ஃப்ரீசிங். Freezing தான் வந்து இப்போ one of the widely used methods of food preservation. This process involves storing the food below 0 degree C at which microorganisms cannot grow. So 0 degree C க்கு நடுவுல டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சர்ல microorganisms cannot grow. So thereby food is getting preserved. Next வந்து pasteurization. Pasteurization அப்படிங்கிறது என்னன்னா heat treatment of liquid food products தான் pasteurization. எக்ஸாம்பிள் வந்து மில்க் அண்ட் பெவரேஜஸ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன பாஸ்டரைசேஷன் ப்ராசஸில் நடக்குதுன்னா மில்க்கை வந்து 63 டிகிரி சி டெம்பரேச்சருக்கு பாயில் பண்ணி 30 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணி அப்புறம் சடனாக கூல் பண்ணுவாங்க. ஸோ தட் மில்கில் இருக்கிற அந்த மைக்ரோப்ஸ் எல்லாமே வந்து இறந்துடும். ஸோ இதுதான் வந்து பாஸ்டரைசேஷன். பாஸ்டரைசேஷன் இஸ் அ ப்ராசஸ் involving boiling of milk to a temperature of 63 degrees C for about 30 minutes and suddenly cooling to destroy the microbes present in the milk. Do you know பாருங்க bananas வந்து எப்பவுமே ரூம் டெம்பரேச்சர்ல நம்ம ஸ்டோர் பண்ணோம், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்தீங்கன்னா பனானாவோட ஸ்கின் வந்து அப்படியே கருப்பாயிடும், ப்ரௌன் ஆகிடும். எதனால அப்படின்னா பனானாவை ரைப்பன் அதாவது பழுக்க வைக்கிற அந்த என்சைம் வந்து லோ டெம்பரேச்சர்ஸில் வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஈஸியாக ஃப்ரிட்ஜில் வச்சா வந்து பனானா ரைப்பன் ஆகிடும். ஸோ அதனால் வந்து we should not keep the banana inside the fridge. லாஸ்ட் ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட் வந்து கேனிங். கேனிங் அப்படிங்கிறது என்னென்னா vegetables, fruits, meat and dairy products, fruit juices and some ready-to-eat foods are processed and stored in a clean steamed airtight containers under pressure and then sealed. So ஒரு airtight container எடுத்து அதை வந்து ஸ்டீம் பண்ணி அதில் இருக்கிற மைக்ரோப்ஸ் எல்லாமே எடுத்துட்டு and then food வந்து அதுக்குள்ளே போட்டு airtight under pressureல போட்டு சீல் பண்ணிடுவாங்க. so that அதுக்குள்ளே எதுவும் போக முடியாது. ஐ மீன் ஏர் எதுவுமே என்டர் ஆகாததுனால
அப்புறமா அதை வந்து திருப்பியும் வந்து ஹை டெம்பரேச்சரில் சப்ஜெக்ட் பண்ணி கூல் பண்ணுவாங்க ஸோ தட் இருக்கிற மைக்ரோப்ஸ் எல்லாமே இறந்துரும். ஸோ கேனிங் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரை ஸ்டீம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஃபுட் பார்ட்டிகல்ஸை வந்து அண்டர் ப்ரெஷர் தே வில் இன்சர்ட் அண்ட் சீல் த கண்டெய்னர் அண்ட் தென் இட் இஸ் சப்ஜெக்டட் டு ஹை டெம்பரேச்சர் அண்ட் தென் கூல்டு டு டெஸ்ட்ராய் ஆல் மைக்ரோப்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபுட் பார்ட்டிகல்ஸ். இதுதான் வந்து கேனிங்.